ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான WHO ரிசல்ட் வந்து வந்திருக்கும். இந்த வித்துகள் ரிசல்ட்னா சஸ்பெக்டட் மால் ப்ரெடிக்ஷன் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது நிறைய பேர் வந்து கலர் ஸ்டிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஏதாவது மால் ப்ரெடிக்ஸ் பண்ணனால புக் பண்ணியிருப்பாங்க. இது கூறிய ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய காலேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் லாஸ்ட் வீக் அப்படின்னா மே செகண்ட் வீக்கில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவும் ஓரளவுக்கு கரெக்டாக வரதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்ததையும் நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நவம்பர் டிசம்பர் 2023 ஏப்ரல் மே 2024 எந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏப்ரல் மே 2024 உங்களுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷனாக விடவே இல்லை. டேரெக்டாக வந்து உங்கள் காலேஜஸ்லேயே வந்து WHO கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். இது நோட்டிஃபிகேஷனாக விடாமல் இருந்தனால நிறைய பேர் அவங்களோட ரிசல்ட்டை பொதுவாக காமனாக செக் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நவம்பர் டிசம்பர் 2023 இது தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷனாக பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட்டை நார்மலாக செக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த WHO வந்து போயிருக்கும். இதுக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நவம்பர் டிசம்பர் 2023 பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 23 வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு 16 டேஸ்க்கு அப்புறம் மே 9 பார்த்தீங்க அப்படின்னா இந்த வித்துகள் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஒரு 16 டேஸ் அதை வச்சு நம்ம பார்க்குறப்போ இந்த ஃபுல் வீடியோ லிங்க் கீழே இருக்குது. கண்டிப்பாக அதை பார்த்து உங்களுக்கு எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.